ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், தேவையற்ற ரெஸ்ட்லெஸ்னஸ், தேவையற்ற அதிருப்திகள், விரக்திகள், அது மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்து எது எப்போ நடக்குமோ அதை கரெக்டான நேரத்தில் கரெக்டான இதில் செஞ்சு எதையுமே நாம் அதிகமாகப்படுத்தி தேவையற்ற விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை செய்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடடா இது நமக்கு செட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் கரெக்டான பாத்துக்கு வரும்பொழுது நமக்கு பணமும் போச்சு, டைமும் போச்சு. நம்ம ஒன்றும் 1000 வருஷம் வாழ போகிறதில்ல. நல்ல ஒரு ஆயுசு இருந்தால் ஒரு 75-80 வருஷம் வாழும் பொழுது அது நம்ம வேலை தொழிலுங்கிறது ஒரு 30-40 வருஷம்தான் நம்ம வந்து உருப்படியாக பண்ண போகிறோம். அதில் நிறைய தவறுகளும் பிரச்சனைகளும் தேவையற்ற விஷயங்களும் நாம் செய்யும் பொழுது நம்மளுடைய முயற்சியை, நம்மளுடைய வளர்ச்சியை நாமளே தடுத்து நம்மளுடைய வேகத்தை குறைக்கக்கூடிய அமைப்பாக போய்விடும். அதற்காக நம்ம இந்திய வேத ஜோதிடமாகிய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஒரு ஜாதகத்தை போட்டு பொது பலனையும் துல்லியமான பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது என்ன விஷயங்கள் எப்போ நடக்கும், எது டிலே ஆகும், எது நடக்கும், வேலையா, தொழிலா, அல்லது வெளிநாடா, உள்நாடா, அரசு உத்தியோகமா, ப்ரைவேட் செக்டாரா, எது நமக்கு செட் ஆகும், என்ன டொமைன் நமக்கு நல்லா இருக்குது, எந்த கிரகம் வலுவாக இருக்குது, எப்போ நமக்கு கல்யாணம் நடக்கும், எப்போ குழந்தை பெறும், எது மாதிரி விஷயத்தில் எப்போ பண்ணலாம், நமக்கு லேட் மேரேஜா, ஏர்லி மேரேஜா, காதல் திருமணமா, அரேஞ்ச் மேரேஜா, இது மாதிரி பிராப்தங்கள் நம்மளை காத்து கொண்டிருக்கிறதுங்கிறது துல்லியமாக எதையுமே மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.